ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் vlog இல்லைனா வீடியோ அதை பற்றி எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போட்டோடைய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிச்சு வந்து சேரும். இத்தனை நாள் நம்மளுக்கு ஆதரவு தந்திருக்க அனைத்து உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ ஏன் vlog இல்லை, வீடியோ ஒரு ஃபுட்டு வீடியோவும் இல்லை அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் கண்டிப்பாக வந்து நினைப்பீங்க அண்ட் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். ஏன் வீடியோ தன்னால் போடல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும், அது இல்லாமல் இனிமேல் எப்படி நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிற வீடியோ விளக்கத்தையும் நான் இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இத்தனை நாள் ஆதரவு கொடுத்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து, நம்ம வீடியோஸ் வந்து தினைக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோடு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால என்னால் வந்து தினைக்கு வீடியோ அப்லோடு பண்ண முடியலை. ஸோ வந்து என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சு ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜும் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வந்து இதனுடைய விளக்கத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். ஸோ வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். வாரத்துக்கு 2 நாள் வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுவும் புதன் அண்டு சனிக்கிழமை 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார வீடியோ அப்லோட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ மட்டும் பார்க்கலாம். டைமிங்கும் நான் சொல்லிட்டேன், நாளே சொல்லிட்டேன். அதாவது வெனஸ்டே அண்டு சாட்டர்டே வந்து 2 நாள் வந்து நான் வீடியோ அப்லோடு பண்ணுறேன். அதுவும் 2 and 3 o'clock வந்து வீடியோ வந்து லான்ச் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது இல்லாமல் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோஸை வந்து உங்களுடைய கருத்துக்களை அது மூலமாக சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பாதி பார்த்துட்டு பாதிலேயே கமெண்ட் சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி வேணும்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என் சேனல் வந்து எந்த சேனலாக இருந்தாலுமே அவங்களும் உழைக்கிறாங்க. ஸோ வந்து வீடியோவை அவங்களுக்காகவும் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் அதை சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் எதுவுமே வந்து யூஸ் இல்லாத ஒரு வீடியோஸ் நான் போடலை. எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் நான் போட்டிருக்கேன். அதாவது ஃபுட் வீடியோவாகட்டும், vlog வீடியோவாகட்டும், இது எல்லாமே நல்லதாக தான் நான் போட்டிருக்கேன். எதனால் இதெல்லாம் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்காக vlogலாம் போடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ வந்து எதனால் இந்த vlogெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் இப்போ வந்து மேரேஜ் ஆகிடுச்சுன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து வேறு ஊரில் தனியாக இருக்க வேண்டியதாக தான் இருக்குது செப்பரேட்டாக. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சம்பிரதாயம், இந்த சாமி கும்பிட்றது இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு சிலருக்கு தெரியல. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குல்ல, அவங்களுக்காக தான் இந்த vlogெல்லாம் குட்டி vlog போடுறேன். ஸோ வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, இது எல்லாமே வந்து அதுக்காக தான் போடுறேன். ஸோ வந்து எங்கள் வீட்டில் எப்படி நடைமுறை நாங்கள் பண்ணுறோமோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு உங்கள் வீட்டு நடைமுறையை நீங்களும் வீட்டில் கேட்டு தெரிஞ்சு நீங்களும் வந்து கடவுளை கும்பிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlog வந்து நான் போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை vlog வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் vlogம் போடல, ஒன்லி ஃபுட் ஐட்டமாகவே நான் உங்களுக்கு போடுறேன். இல்லை இது பரவாயில்ல, யூஸ்ஃபுல் தான், எனக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் vlog போடுறேன்.
அது இல்லாமல் ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து ஃபுட் வந்து மேரேஜ் ஆன புதுசில் நிறைய பேத்துக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து சமைக்க தெரியாது. அவங்க வந்து இப்படியாச்சும் பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அதாவது ஃபுட் வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா நான் வந்து தனியாக இருந்தப்போ எனக்கும் வந்து எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி சமைக்கலாம் அந்த மாதிரி சமைக்கலான்ட்டு நாங்கள்லாம் வந்து சேர்ந்து ஒட்டுக்காக பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிக்குவோம். ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப வந்து அவங்க வீட்டு டிஷ் அப்படின்ட்டு ஒரு டிஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்ட டிஷ்ஷை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். ஸோ வந்து இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வித்தியாசமான வீடியோஸ் வந்து நீங்களும் போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் போடுறேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் எப்படி வந்து நீ போடுற எப்படி வந்து இப்படி சமைக்க கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை கேட்பாங்க. ஏன்னா எனக்கு சமைக்கவே தெரியாது, வீட்டில் நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன். ஒன்லி எங்கள் மம்மி மட்டும் தான் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நானாகவே சமைக்கிறேன், அது எல்லாமே எங்கள் மம்மிக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன். எங்கள் மம்மி எப்படி இப்படிலாம் சமைக்கிற டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ட்டு அவங்களே கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வச்சு ஒரு வீடியோ பிளாகாக ஓப்பன் பண்ணலாம்ல, இது உனக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு எல்லாம் ஐடியா கொடுத்ததுனால தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஓப்பன் பண்ணேன். நான் கற்றுக்கிட்ட இந்த சாப்பாடு சமைக்கிற விஷயத்தை பற்றி இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த யூடியூப் சேனலையும் நான் ஓப்பன் பண்ணேன். அது நிறையா பேர்த்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. ஸோ வந்து இன்னும் நிறைய வேணும், விளக்கம் டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் நிறைய ஃபுட்டு பற்றி நீங்கள் சொல்லுங்கள், சமைச்சு போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் போடுறேன். நான் வந்து எனக்கு ஃபுட்டு சமைக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் இந்த மாதிரி குழம்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நானும் அவங்களுக்கு நான் சமைக்கிற சமையல் ஏதாச்சும் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறத நான் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அது இல்லாமல் விளாக் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் என்னுடைய சின்ன வயசில் நான் எங்கள் அப்பா சாமி கும்பிட்றப்பல இது எதனால் செய்கிறோம், இதனால் என்ன பயன், இந்த சாமி இந்த பூசை எப்போ செய்யணும், எதுக்காக செய்யணும், இப்படி தான் செய்யணுமா அப்படின்ட்டு நான் குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிறப்ப நான் அப்பாகிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த காலத்து அப்பயே நாம் கேட்டப்ப இந்த காலத்து குட்டி சின்ன பயங்கரமாகவே நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஸோ வந்து அதுக்கான விளக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த விளாகை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். தெரியாததை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த விளாக் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளாக் போடுறேன். விளாக் எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கிற விளாகை நான் போட்டு இருக்கவே மாட்டேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லான விளாகாக தான் போட்டிருக்கிறேன். ஸோ வந்து எது உங்களுக்கு யூஸ்லெஸ் விளாக் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் கீழே சொல்லுங்கள். அதை நான் இனிமேல் போடாமல் நான் தவிர்த்துறேன். யூஸ்ஃபுல்லான விளாகாக இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விளாக் இந்த மாதிரி நீங்கள் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் போடுறேன். இதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுட்டுங்கிற அத்தனை பேர்த்துக்கும் இதனால தான் வந்து நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வந்து இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து புதன் அண்டு சனிக்கிழமை வந்து 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார நான் வந்து லான்ச் பண்ணுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய அன்சப்ஸ்கிரைப்கான காரணத்தை சொல்லிவிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சா இல்லை போரிங்காக இருந்துச்சா அப்படிங்கிற டீட்டெயிலையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வந்து வீடியோஸ் இனிமேல் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து எல்லா வீடியோவும் கரெக்டாக வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.